ஆக்சுவலாக வந்து என்னென்னா எல்லாருக்கும் வந்து இப்போ சில லவ் ஜானர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பேர் நம்ம மைண்டில் வருவாங்க. இப்போ வந்து கிஷன் ப்ரோ வராங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி முதல் நீ முடிவு மீன் ஒரு படம் ஒன்று வருது. ஸோ அதுதான் அது ரெஃபரன்ஸாக இருக்கா கீவேர்டு இது கண்டிப்பாக முதல் நீ முடிவு தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி கிஷனோட எதுவுமே நம்ம இதுவாக பார்த்ததே கிடையாது. அதுவுமே நான் வந்து ஓடிடியில் தான் பார்த்தேன். அந்த படம் வந்து ஆக்சுவலி தியேட்டரிக்கலில் வந்திருக்கணுன்றது தான் என்னோட இதுவாகவே இருந்தது. ஏன்னா அந்த டு பி ஃப்ராங்க் வந்து அப்போ நான் வந்து இந்த தேஜாவெல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு படங்களெல்லாம் பார்க்க டைமே கிடையாது. அப்படி ஒரு நாள் நைட்டில் தான் பார்த்தேன். அந்த சாங்கே நான் அப்போ தான் கேட்குறேன். முதல் நீ முடிவுன்ற ஒரு சாங்குமே நான் அப்போ தான் கேட்குறேன். அதுலேருந்து வந்து பார்த்தோன்னா அந்த சாங் வந்து எவ்ரிடே நம்ம கேட்குறோம். நல்லா இருக்குது, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதோட அவ்வளோதான், அது கடந்து வந்தாச்சு. அவ்வளோதான். அப்போ வந்து நம்ம கிஷன் கூட படம் பண்ணுவோம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. தென் இந்த ஜானரில் ஒன்று கதை பண்ணுறோம். கதை பண்ணும்போது இதுக்கு யார் செட் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். பெரிய நேம்ஸ் வருது. பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு டேரக்டர்ன்றவன் எந்த மாதிரி ஒரு ஆக்டர் கிடைச்சாலும் அவங்கள வச்சு சக்சீட் ஆகணும். கண்டென்ட்டாக அது இது பண்ணணும். அவங்கள அந்த ஒர்க்கு அவங்ககிட்ட ஒர்க்கு வாங்கி பண்ணணும். இதுக்கு வந்து நிறைய முன்னுதாரணங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணவே இல்லை. கதிர் சார் இருந்தார். அவர் படங்கள் எல்லாமே நியூ ஃபேஸஸ் தான். ஃபஸ்ட்டு 2 படங்கள் தான் நோன் ஆக்டர்ஸ் கூட பண்ணார். அதுக்கப்புறம் எல்லாமே பேக் டு பேக் வந்து ஃப்ரெஷ் ஃபேஸஸ் தான். அப்புறம் ஜீவா சார் ஒரு 12B மாதிரி ஒரு படமாக இருக்கட்டும், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போது இன்றைக்கி வந்து எல்லாருமே நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு மார்க்கெட்டபிள் ஒரு பிஸ்னஸ் இருக்கிற ஹீரோ வேணும். பட் ஆனால் நாங்கள் யாருமே அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டோம் அப்படின்றது வந்து நான் அதுலேருந்து வேரி ஆகிறேன்.